ஹாய், மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து ஃபுட் ரிவ்யூ. நல்லதை ரிவ்யூ பண்ணணும், நல்லா இல்லைன்னா அதை உறக்க சொல்லணும். நம்மளால் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த இந்த நிவேதா செட்டிநாடு உணவகம் இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக காசி தேட்ரு சிக்னலில் உள்ளார காசி டேக்கேஸ்க்கு தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கும். இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை, இட்லி இது ரெண்டுத்துக்கும் அவங்க கொடுக்குற மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தவிர்க்க முடியாது. நான் அடிக்கடி போய் இங்கேருந்து நான் எங்கே இருக்கிறேன்னா சோழன் ஸ்ட்ரீட்லாம் தாண்டி இருக்கிறேன். இங்கேருந்து அங்கே போய் சாப்பிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் டெய்லியும் சாப்பிடுவேன். ஆனால் நான் யதார்த்தமாக கலக்கி ஆஃப் ஆயிலாம் சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் யதார்த்தமாக ஒரு நாள் போகக்குள்ளே கை கழுவுக்குள்ளே கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுக்குள்ளே ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். அதை இப்போயே சொல்லக்கூடாது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் இவங்க இந்த கடையில் என்னென்ன போடுறாங்கன்றத கேட்டுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்கிட்ட நான் ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு கலக்கி எதுவுமே வாங்கலைன்னு. அண்ணா, உங்கள் கடையில் என்னென்னலாம் வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்க? நம்ம கடையில் வெரைட்டி வந்து சைடிஷு வந்து தலைக்கறி, மட்டன் தலைக்கறி இருக்குது, மட்டன் போட்டி இருக்குது, மூளை இருக்குது. அதை விட்டால் சிக்கன் ஐட்டத்தில் வந்து பெப்பர் சிக்கன், செட்நாட் சிக்கன், சிக்கன் சுக்கா அது இருக்குது. ஒரு மீன் ஐட்டத்தில் போனீங்கன்னா மீன் ஐட்டம் வந்து எல்லா மீனும் இருக்கும் நம்மள்கிட்ட. வேறு கனவா இருக்குது. கனவா வந்து ரைஸாகவும் கிடைக்கும். கனவா சில்லி இருக்குது. இறால் ரைஸ் இருக்குது. இறால் 65, இறால் சில்லி அதுவும் இருக்குது. எல்லாமே போடுவோம். ரைஸ் எடுத்துல வந்து கனவா ரைஸு, இறால் ரைஸு, காடை ரைஸு, சிக்கன் ரைஸு எல்லாமே இருக்குது. சரி, உங்கள் கடையிலே ஸ்பெஷல் எதுண்ணே எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது? ஸ்பெஷல் வந்து நம்மள்ட்ட வந்து தலைக்கறி போட்டி தான் ஸ்பெஷல். நம்ம இல்லை இந்த ஏரியாவில். எவ்வளோ நாள்லாம் வச்சுருக்கீங்க கடை? நான் இந்த இடத்துல வந்து எதிரில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி கடை போட்டிருந்தேன். இந்த கடை எடுத்து 6 வருஷம் ஆகுது. அப்போ அந்த தேட்டருக்கு முன்னாடி, அந்த தேட்டருக்கு முன்னாடி போட்டு. ஆமாம், காசி தேட்டர். இப்போ ஒரு வண்டி கடை இருந்தாங்க நம்ம கடை தான். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடத்துல நான் கடை போட்டு அதில் சேர்த்து 25 வருஷமாக இருக்குது கடை. எத்தனை மணிக்குனா கடை இருக்கும்? கடை டைமிங் கடை 4 டைமிங். ஈவினிங் வந்து 7 மணி ஆகிடும். மதியம் வந்து ஒரு 12:30 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். மதியம் வந்து சாப்பாடு மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே. சரிண்ணே. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்படுறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப என்ன ரொம்ப கஷ்டப்படுறது, உங்கள் பையனை நீங்கள் எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பீங்க. அவன் ரொம்ப சின்ன பையனா, அவனை நீங்கள் சரியாக வளர்க்கலண்ணா. நல்லா படிக்க வச்சாலே பசங்க முன்னேறிடுவாங்கண்ணா. உங்கள் பசங்க எல்லாம் அங்கே கஷ்டப்படுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அது இல்லாத இன்னொன்று முக்கியமானது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவன் வாழ்வாதாரத்தை கெடுத்துடக்கூடாது. எத்தனை டைம் நல்லா இல்லைனாலும், அந்த ஒன்று நல்லா இருந்தாலும் எல்லாத்து மேலே பயம் வந்தாலும், ஆனால் அவன் டேஸ்ட் என்னை சாவடிக்கும். நான் மறுபடியும் வருவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இதை நான் சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இல்லை. அதை நீங்கள் மாற்றுறீங்கன்னா, மனசளவில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக அது மாறும். உங்கள் முட்டை எல்லா நாளும் உடஞ்சிருக்கும். உடஞ்ச முட்டையை, டேமேஜ் முட்டையை வாங்குவீங்க. நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சண்டை போட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க உள்ளார நல்லதாமா இருக்கும்னு. எத்தனையோ உங்களுக்கு தெரியும். நான் சராசரியாக இங்கே இருக்க கிளினிக்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 10 அப்பண்டிசைட்டிஸு, ஹெர்னியா போகாத இந்த கண்டிஷன் உள்ள பேஷண்ட்டு இல்லாதவங்க யாருமே இல்லைண்ணா. நம்ம சின்ன கடை டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே நம்ம நினைப்போம் அது சின்ன மிஸ்டேக் தானே. இங்கே சாப்பிட்ற யாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க அப்படிலாம் இல்லைண்ணா. எல்லாரும் உங்களை மாதிரி வெளியே இருந்து வந்தவங்க தானண்ணா. ஏதோ சின்ன இடத்துல நம்மளுக்கு மட்டன் குழம்பு கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு தான் வரும். நீங்கள் ரேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறீங்க. ஆனால் நாங்கள் வர்றது டேஸ்ட்டுக்கும் சின்ன கடைக்கும் தான். எங்களால் மீற முடியல அந்த டேஸ்ட்டை. உங்களால் அதை மாற்றவும் மாட்டுறீங்க. மறைச்சி நீங்களும் சாவடிச்சிருங்கண்ணா. அந்த முட்டையை எடுத்து தெரியாத வச்சுனாச்சும் அதை போடுங்க. கண்ணுக்கு முன்னாடி அது எனக்கு தெரிஞ்சதால நான் தினம் வரவெல்லாம் அந்த டேமேஜ் முட்டை. அதனாலே பயமாக இருக்குண்ணா. நீங்கள் எல்லா பொருளையும் நீங்கள் இந்த மாதிரி கெட்டு போனதையும் அழுகுனதையும் வாங்கி போட்டு டேஸ்ட்டுக்காக எதையோ சேர்த்து எங்கள் வயிற்றுல கொட்டுறீங்களோன்னு. அன்னதாவியே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க தெரியுங்களா?
நான் எத்தனை டைம் தெரியுமா வரக்கூடாதுன்னு நினைப்பேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு வருவேன். டேஸ்ட்டாக இருக்கும்டா, இங்கே செம்மையாக இருக்கும்டா. பிரிய முடியாத ஒன்றுத்த உங்கள் கையில் வச்சுட்டு அப்படி